37வது பாட்டு நம்ம இன்னைக்கு படிக்கணும். திருச்சதம். ஆமா. வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடிநாயேனைத் திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று மற்று அதனாலே முனைவன் பாதம் நல்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலை கீறேன் இணையவன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அருகிலேனே. இந்த சித்த சுத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கார். இந்த மனசைதான் திருப்பி திருப்பி அவர் பிளேம் பண்ணிட்டே இருக்க. நீ மனசு சரியா நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்க. இப்ப என்ன சொல்றார், கடைசியா சொன்னார், நான் ஏன் எனக்கு இதெல்லாம் ஆறுது அப்படின்னா என்னுடைய வினைகள் தான். எனக்கு உன்னுடைய அருளை நான் அனுபவிக்க முடியாம பண்ணக்கூடியது எது அப்படின்னா அந்த வினைகள் தான்ப்பா எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டார். ஒரு சாதகனுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எனக்கு ப்ராப்ளம் வெளியில இருந்து இல்ல, எனக்கு ப்ராப்ளம் நானே தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் அதனுடைய சொல்யூஷனை நோக்கி அவனால போக முடியும். ஸோ அந்த வகையில இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல அவருக்கு போன பாடல்கள்லயே சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்ற, அந்த கொடிய வினை எப்படி இருக்கு, என்னை போல கொடிய வினையாளன் வேற யாருமே கிடையாது. வினை என் போல் உடையர் பிறரார். நம்ம எப்பவும் சொல்லிக்குவோம்ல, என்னை விட துரதிருஷ்டசாலி யாருமே கிடையாது. ஏன்னா நமக்கு எப்பவும் அடுத்தவங்களை பார்த்தா ரொம்ப அதிர்ஷ்டசாலி மாதிரி தோணும். அவங்களுக்கு இருக்கிற எல்லா சுகங்களும் ஒரே நாள்ல வந்துட்ட மாதிரி தோணும். எல்லா சுகங்களுக்கு பின்னாடியும் நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கும். இது பொதுவான அறிதலுக்கு தேவையான ஒரு புத்தி. இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன மாதிரி ஒரு மோசமான வினை பண்ணினவன் இது வரைக்கும் இல்ல. யாருக்கு? நேர சுவாமியே அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடிய இவருக்கே அப்படி ஒரு மோசமான வினை இருக்கு அப்படின்னா, சுவாமியை இன்னும் பார்க்காதவனுக்கெல்லாம் எவ்வளவு மோசமான வினை இருக்கும். அப்ப தனக்கே அந்த மாதிரியான ஒரு மோசமான வினை இருக்கு, வினையாளன் நான் ஏன் சொல்றார் அப்படின்னா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட இந்த இந்திரியங்களுக்கு பின்னாடி போற மனசை என்னால நிறுத்த முடியலையே, அப்ப அது மோசமானது தானே. அது சரியான வினை, நல்ல வினை இருந்தது அப்படின்னு சொன்னா, உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே உலகத்தை நான் விட்டிருக்கணுமே, விட முடியல என்னால். ஏதோ ஒரு காரணத்தை பிடித்து கொண்டு நான் அதை பிடிச்சு தொங்கிக் கொண்டுதானே இருக்கேன். அதனால என்னை விட, என்னை போல வினை என் போல் உடையார் பிறர் ஆர், வேற யார் இருக்கா? உடையான் அடி நாயேனை திணையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. எப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னுடைய எனக்கு நீ ஆண்டானாக இருக்கிறாய், ஆட்கொண்டு இருக்கிறாய், நான் உனக்கு அடியவனாக இருக்கிறேன். என்னை நீ உடையவனாக இருக்கிறாய். அப்படி உடையவனாக இருக்கிற நீ உன்னை இந்த நாயாக இருக்கக்கூடிய, நாயையும் கீழாக இருக்கக்கூடிய நான் பிரியறது. எவ்வளவு பிரியறதுன்னா, திணையின் பாகமும் பிரிவது. திணைங்கிறது ஒரு சின்ன தானியம். அந்த தானியத்தினுடைய திணை துணை தாயினும் அப்படின்பர் இவர் வள்ளுவர். நிறைய இடங்கள்ல திணை பனை ரெண்டையும் ஒப்பிடுவார். அப்போ இந்த திணை அளவுக்கு, அந்த திணையுடைய முனை அளவுக்கு நான் பிரியறேன் அப்படின்னா எவ்வளவு பிரியறது? அது அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தனா ரொம்ப கம்மி தான். அப்ப நான் என்னன்னா, ஹோல் டே 24/7 365 days இறைவனை நான் நினைக்கல. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சில க்ஷணங்கள்ல நான் உன்னை மறந்துதான் போகிறேன். அப்படி நான் பிரிவது திருக்குறிப்பன்றுப்பா. திருக்குறிப்புனா என்ன? உன்னுடைய காரணத்தினால இல்ல. திருக்குறிப்புங்கிறது இறைவனுடைய எண்ண குறிப்புனால அல்ல. உன்னால நான் அதை பிரியல, என்னாலதான் பிரியறேன். நான் என்னோட பிரச்சனை என்னாலதான், வேற யாராலையுமே கிடையாது. அன்று மற்ற அதனாலே நான் என்னுடைய தீவினையினாலதான் உன்னை நான் பிரிந்திருக்கிறேன். நான் உன்னுடைய அனுகிரகம் இல்லாத தன்மையினால் நான் பிரிந்திருக்கவில்லை. இந்த இடத்துல நாம ஒரு விஷயம் பொதுவா சிந்திக்கிறது உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறத சுவாமிஜி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லா இடங்கள்லயும் தான் இருக்கு. அதை நாம சரியா டியூன் பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த சேனல்ல பாட்டு கேட்கலாம், நமக்கு ஒரு சொற்பொழிவை கேட்கணும்னா கேட்கலாம். இப்ப ரேடியோ நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அலைக்கற்றைகள் பொதுவாக இருக்கு.
அந்த அலைக்கற்றைகளுக்கு ஏத்த மாதிரி டியூனிங் நம்ம தான் பண்ணிக்கணும். நம்மளோட டிவைஸ்ல தான் அந்த டியூனிங் பண்ணணும். அது மாதிரி இந்த மனசத்தான் வந்து இறைவனை நோக்கி டியூன் பண்ணி வச்சிருக்கணும். அது பண்ணல. பண்ணாம நான் வெளியில வந்து இந்த மனசை விட்டேன். விட்ட காரணத்தினால அது என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு செகண்ட்னாலும் அது உன்னை விட்டு பிரிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் என்னோட டியூனிங்ல பிரச்சனையப்பா, உன்னால பிரச்சனை கிடையாது. அதான் சொல்றேன். என்னுடைய வினையில தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால உன்னால கிடையாது. நான் பிரிஞ்சு இருக்கேன். சரி, நான் அதான் பிரிஞ்சிருக்கேன். எனக்கு தான் தெரியறது இல்ல. நான் வந்து என்னோட வினையினாலதான் பிரிஞ்சிருக்கேங்கிற விஷயம் எனக்கு தெரியறது இல்ல. முனைவன் பாதம் நல்மலர் பிரிந்திருந்தும் நான் அப்படி பிரிஞ்சு இருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சும் கூட நான் முட்டிலேன் தலைக்கீறேன். சரி, இந்த மாதிரி ஆயிப்போச்சே. நம்ம இன்னைக்கு வந்து இறைவனை நினைக்காம வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டோமே. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னு நம்ம ஒரு பிரதிஜை வச்சிருக்கோமே. அதை சொல்லாம நம்ம வாயில ஒரு கவளம் போட்டோமே அப்படின்னு உதாரணத்துக்காக சொல்றேன். எப்படி வந்து இறைவனை பிரியறது அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். அப்படி நான் ஏதோ ஒரு செயல் பண்றேன் அப்படின்னா, நான் உடனே அதை ரியலைஸ் பண்ணி செவுத்துல போய் முட்டினேனா, எனக்கு ஒரு தண்டனை கொடுத்து கொண்டேனா? இல்ல. இந்த உடம்ப நான் வருத்தி கொண்டேனா? இல்ல. தலை கீறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த தலைய பொளந்துக்கிற அளவுக்கு நான் பண்ணிட்டேனா? இப்ப திருக்குறிப்பு தொண்டருடைய சரித்திரத்துல பார்த்தோம்னா, அவர் போய் அந்த துவைக்கிற கல்லுலயே போய் போய் அடிச்சுக்கிறார் தன் தலைய உடைச்சுக்கிறேன் நானு அப்படின்னு. ஏன்னா நான் உனக்கு சொன்ன டயத்துல நான் அதை டெலிவர் பண்ண முடியல. சிவனடியாருக்கு நான் செய்ய வேண்டிய அந்த இது தொண்டானது நின்று போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, மழை வந்து பெய்து அந்த நீ கொடுத்த அந்த துணி வந்து காயல. நீ ஒத்த துணி வச்சிருக்கேன்னு சொல்ற. இந்த ஒத்த துணியை என்னால துவைச்சு காய வச்சு கொடுக்க முடியல. துவைக்கரிச்ச வேற கிழிச்சாச்சு. அந்த கிழிச்சதை காய வச்சாவது அட்லீஸ்ட் உங்ககிட்ட கொடுக்கலாம்னா அதுக்கும் வழி இல்லை. மழை பெஞ்சு நனைஞ்சு போயிடுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதனால என்னுடைய காரியத்துல நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கறதுனால அவர் போய் அந்த செவுத்துல முட்டி தலையில ரத்தம் வந்ததுக்கு அப்புறமா அப்ப இறைவன் வந்து காட்சி கொடுக்கிறார். இல்லப்பா, நான் இந்த மழையை வர வச்சதும் சரி, நான் ஒரு வயதான சிவனடியாராக வந்ததும் சரி, உன்னுடைய அந்த பக்தியை உலகத்திற்கு காட்டணுங்கிறதுக்காக பண்ணினேனே ஒழிய இதுல உன்னுடைய பக்தியில ஒரு குறைவும் இல்லைன்னு காமிக்கிறார். அப்போ நம்ம நம்ம அந்த வேலையை பண்ணல சரியா அப்படின்னா நமக்கு நாமளே தண்டனை கொடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு முறை இருக்குன்னு தெரியறது. அத இங்க இவர் இப்படி குறிப்பிடுறார். நான் அந்த மாதிரி பண்ணேனா, ஏதாவது பண்ணேனா? நானு உன்னை நான் நினைக்காம இருந்ததுக்கு நான் பாட்டுக்கு நினைக்கல, பரவாயில்ல, அடுத்த வாரம் நினைச்சுக்கலாம், இப்ப என்ன எங்க விடப்புற நீ அப்படின்னு தானே நான் இருக்கேன். நான் வந்து தலைய முட்டிக்கல, தலைய கீறிக்கிறதுனா பிச்சை எடுக்கிறது, தலையவே எடுத்துடுறது, அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையேப்பா நானு. இணையன் பாவனை இணையன் பாவனைனா இத்தகையவனாக இருக்கக்கூடிய என்னுடைய அப்படின்னு, இத்தகைய தன்மையை உடைய இணையன் பாவனை, என்னுடைய பாவனைனா என்னுடைய மன ஓட்டங்கள். என்னுடைய மனசுல வந்து அந்த ஒரு இது இல்ல, ஒரு பக்திய வந்து சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையே இல்லை. அந்த ஸ்ரத்தைங்கிறது இல்லாததுனால, அப்படிப்பட்ட ஒரு பாவனை இருக்கிறதுனால என் மனம் இரும்பு கல் மனம். என் மனம் வந்து கல்லா இருக்கு. சாரி, இரும்பா இருக்கு. என்னுடைய செவி எப்படி இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் இரும்பு கல்லுன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா செவியில வந்து நிறைய இறைவனை பற்றிய பாடல்களை கேட்க கேட்க அட்லீஸ்ட் மனசு வந்து கொஞ்சமாவது நெகிழ வேண்டாமா? அது நெகிழவே இல்லை. எப்படி இரும்பு நேர் கல்வன் அப்படின்னு சொல்றார். நிறைய இடங்கள்ல தன்னை வந்து இரும்பு நேர் கல்வன்னு சொல்லிக்கிறார். முன்னாடியே பார்த்தோம், நமக்கு மரமா இருக்கு, என்னுடைய கண்கள் மரமாக இருக்கிறது, என்னுடைய மனம் வந்து இரும்பாக இருக்கிறது அப்படின்னு முன்னாடி சொன்னார். அந்த மாதிரி இந்த இங்க சொல்றார், இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அறியேனே. என்னோட மனம் வந்து கல்லா இருக்கு. இந்த காது எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லவே முடியாதுப்பா. ஏன்னா உன்னை பத்தின புகழ் உரைகள் எங்கெங்கெல்லாம் கேட்கறதோ, என்னைத்தானும் நல்லவை கேட்கன்னு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து உன்னை பத்தி கேட்கிறேன்னு கிடையாது. அதை கேட்டு நெக்கு உருகி நான் உன்னை நினைக்கிறதும் கிடையாது. இதெல்லாம் பண்ணலையேங்கிற ஒரு கில்ட்டும் எனக்கு கிடையாது. நான் இப்படி ஒரு பிறவியா நான் இருக்கேனே அப்படின்னு இந்த மனசை பத்தின ஒரு இதை சொல்றார். அவருக்கு இந்த மாதிரி மனசு இருக்கா அப்படின்னு கேட்கறது நமக்கு ஜென்ரலி அந்த கொஸ்டின் வரும். இவ்வளவு பாட்டு இப்படி எழுதுறவருக்கு அந்த மாதிரி ஒரு மனசு இருக்க முடியுமா அப்படின்னு. அதுக்காக தான் அந்த மனசு இருந்ததுன்னா அந்த மனசு மாறணுங்கிறதுக்காக வேண்டி எழுதுற பாடல்கள் தான் இதெல்லாம். முக்கியமா இது வந்து ஒரு ஒரு கட்டமைப்போட எழுதுறார். ஆத்ம சுத்தி அப்படிங்கிற விஷயமே வந்து
முமுட்சுத்துவம் யாருக்கு வேணுமோ அவ யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மன தன்மை அது. மனசு வந்து சுத்தமா இருந்தா மட்டும்தான், இறைவனை தவிர வேற எதையும் நினைக்காத மனசா இருந்தா குரு கிட்ட போனா உடனே சொன்னா புரியும். இல்லைன்னா வீட்டுல பால் வச்சதும் பால்காரன் வராததும் கதவை பூட்டாம வந்ததும் அதுதான் ஞாபகம் இருக்குமே தவிர்த்து குரு சொன்னதெல்லாம் அபவ் த ஹெட் சிக்ஸர் அடிச்சு போயிட்டே இருக்கும், காதுக்குள்ளேயே வராது. அதுக்காகத்தான் முமுட்சுத்துவம் இருக்கிறவர்களுக்கு இந்த சுத்தி அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல அவர் அந்த சுத்தம் இல்லாத தன்மைங்கிறத எப்படின்னு விளக்குறாரு. சுத்தம் இல்லாத தன்மையோட அதை பத்தின கில்ட் கூட இல்லாத தன்மையாக எனக்கு இருக்கிறது அப்படின்னு. அடுத்த பாடல். ஏனை யாவரும் எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாதது அறியாததே இல்ல அறியாத ஏன் ஆண் தேனை அறியாத தேனை அறியாத தேனை ஆண் நெய்யை கரும்பின் இன்தேரலை சிவனை என் சிவலோக கோனை மான் அன நோக்கி தன் பூரணை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனையான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர் ஓயாதே. இன்னும் ஜாஸ்தி திட்டுறார். இவர் திட்டுறத பார்த்தா நமக்கெல்லாம் வந்து நம்ம சுவாமி விளக்கு ஏத்துறது அந்த அந்த கிரியை மட்டுமே செய்து கொண்டிருக்கோமே அப்படின்னு ஒரு கில்ட் வந்துடும் நமக்கு. இவருக்கே இவ்வளவு கில்ட் வருதுன்னா நாம என்ன பெருசா கிழிச்சிட்டோம் அப்படின்னு நமக்கு தோணணும். அந்த அளவுக்கு இவர் வந்து நம்மள தூண்டுறார். இல்ல நீ பக்தி பண்றது கம்மி, இன்னும் பக்தி பண்ணு அப்படின்னு தூண்டுறாரு இந்த ஒவ்வொரு பாடலும். நம்ம இதுக்கு என்ன சொல்றார்? ஏனை யாவரும். ஏனை அப்படின்னு சொன்னா மற்றவர்கள்ங்கிறது யாரு? இங்க ரெண்டு குரூப் தான் இருக்கு. ஒண்ணு வந்து அடியார், இன்னொன்னு அடியார் அல்லாதார். அதாவது பக்தி பண்ணக்கூடியவர்கள், இன்னொருவர் பக்தி பண்ணாதவர்கள். பக்தியே இல்லாத ஏனையவர்களுக்கு அப்படி. இப்ப ஏனையர்கள் அப்படின்னு சொன்னா பக்தி இல்லாத மற்ற காமன் மேன், அவ்வளவுதான். பக்திங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பக்தி. அந்த பக்தி வந்ததுனாதான் அதுக்கப்புறமா நான் யார் மேல பக்தி பண்றேனோ அவனை நன்றாக அறியணும்ன்ற ஆசையே ஏற்படும். இப்ப நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேர் மட்டும்தான் கேட்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழகதான் நீங்க எந்த ஊர்க்காரா, நீங்க யாரு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், நீங்க உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்கார், ஒய்ஃப் என்ன பண்றா, ஏதோ ஒண்ணு நம்ம வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அதுக்கப்புறம் தான். அது மாதிரிதான் இறைவன்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நம்பிக்கை நமக்கு ஏற்படும் பொழுதுதான் இந்த பக்தி அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஃபோல்டுக்குள்ளேயே வரும், பக்தன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் அவனை பத்தி நன்றாக தெரிந்து உண்மையாக அந்த பக்தியானது வளர்கிறது. இங்க என்னன்னா பக்தியே இல்லாதவர்களுக்கு எய்திடல் உற்று மற்ற இன்னது என்று அறியாத. எய்திடல் உற்று அப்படின்னா அந்த மற்றவர்கள் கூட அடைவதற்கு ஒரு முயற்சி பண்ணி, எய்திடல் உற்று, எய்திடல்னா என்ன, இறைவனை பற்றி அறிவது அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒண்ணு பண்ணி அறியாத, இன்னது என்று அறியாத முயற்சி பண்ணுவாங்களா இருக்கும். ஆனா பண்ணினா கூட இப்படி அப்படிங்கிறது பிடிபடாது. காரணம் என்ன? பக்தி இல்லை. இவன் இன்ன தன்மையன் அப்படிங்கிறது, ஒரு இன்ன தன்மையன்கிறவன் இல்லை அப்படின்னா கூட இப்படித்தான் அவன் இருக்கான்ங்கிறத அருளாளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய நூல்கள் வழியாக நமக்கு தெரியணும்ல. அப்படி தெரியறதுக்கு ஒரு முயற்சி பண்ணறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா நமக்கு ஒரு டிவோஷன் வேணும். அதுவே இல்லாம இருந்து சும்மா நான் கேஷுவலா போய் பாக்குறேனே, ஒரு புஸ்தகத்தை எடுத்து பாக்குறேன், என்னதான் எழுதியிருக்காரு இந்த திருநாவுக்கரசு, அப்படி என்னதான் எல்லாரும் ஒரு இவரு மாணிக்க வாசகர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு எல்லாம் சொல்றாளே, அப்படி என்னதான் உருகர் அப்படின்னு பார்க்கலான்னு ஒருத்தன் வந்து பாக்குறான்னாக்க அப்ப அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் என்ன பண்ணுவான்? வெறும் தமிழை வச்சு சொல் அகராதியை வச்சு ஒன்னொன்னுத்துக்கும் சொற்குறிப்பு என்னன்னு பார்த்து அழகா அதை படிப்பான். அதுக்கு மேற்பட்டு அவனால அதை வந்து திங்க் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அவனால பிடிபடாதுங்கிறது. இறைவன் இன்ன தன்மையன் அப்படிங்கிறது அவனுக்கு பிடிபடாது. ஆனா பக்தியோட அவனை நாடுவான்ல, அவன் வந்து ஒரு பாட்டும் படிக்கல, ஒன்னும் பண்ணல, அவனுக்கு வந்து திருவாசகம் எல்லாம் மனப்பாடம் எல்லாம் இல்ல அப்படின்னா கூட அவனுக்கு எப்படி இருக்கான்? அவனை பற்றின அறிவு எப்படி இருக்கான்? தேன் மாதிரி நிக்கிறதான் அவனுக்கு. பசுவோட நெய் மாதிரி இருக்கான். நற்கருப்பஞ்சாறு மாதிரி இருக்கான். இவர் வள்ளலார் சொல்றது மாதிரி இந்த திருவாசகத்தை நினைச்சாலே எனக்கு நற்கருப்பஞ்சாறு போல இருக்கிறது அப்படிம்பார்.
வள்ளலார். அந்த மாதிரி அதுன்னா என்னன்னா அந்த இனிமை தன்மை, அதாவது இறைவன் இனிமையானவன். இறைவனை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, ஒண்ணும் இல்லப்பா, இறைவன் இனிமையானவன். உனக்கு எதெல்லாம் இனிமைங்கிற லிஸ்ட்ல பிடிக்குமோ எல்லாத்தையும் போட்டுக்கோ. இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது, இது பிடிக்கிறது, இது பிட்சா பிடிக்கிறது, எது பிடிக்கிறதோ இனிமையா இருக்கா, அதுதான் இறைவன். இங்க என்ன சொல்றாரு, அவருக்கு என்னென்னலாம் இனிமைங்கிறத தோன்றது. தேனா இருக்கு, ஏன் எல்லாருக்கும் காமனா இனிமையா இருக்கக்கூடிய பசுவின் நெய்வாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கருப்பன் சாறு போல இருக்கிறது. இந்த சிவானந்தம்ங்கிறது அந்த மாதிரி இருக்குமா. இந்த மனசுல இறைவனுக்கு பக்தியோடு இறைவனை அறிய வேண்டும்னு ஒரு முயற்சி பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனின் தன்மையானது மனசுல அந்த மாதிரி இருக்குமா. தேனாக, பசு நெய்யாக, கருப்பஞ்சாறாக அந்த சிவானந்தமானது இருக்கும். ஏன்னா அவன் எப்படி இருக்கான்னா, தேரல், இந்த நெய்யை கரும்பின் தேரலை அப்படின்னா, கரும்பின் தேரல்னா கருப்பஞ்சாறு அப்படின்னு. கரும்பின் தேரலை சிவனை, சிவனைனா சிவன்னா மங்களம் அப்படின்னு, மங்களத்தை தரக்கூடியவன். மங்களம் அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, நினைச்சாலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய. நாம அவனை நினைச்சா அவனுக்கு மகிழ்ச்சி, நாம அவனை நினைக்கிற போதே நமக்கு மகிழ்ச்சி. எல்லா துன்பங்களும் நம்மிடமிருந்து விடைபெறக்கூடிய ஒரு மனநிலையானது நமக்கு ஏற்படுறது. அதுதான் மங்களத்தை அருள்பவன் அப்படிங்கிறது. இப்ப சிவனை என் சிவலோக கோனை, அவருக்கு சொல்லி முடிக்க பிடிக்கல அவருக்கு, அதனால எழுத்துட்டே போறாரு. சிவனை என் சிவலோக கோனை. சிவலோகம்னா என்ன? சிவன் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு அவர் அரசனாக இருக்கிறார், எல்லாருக்கும் அரசனாக இருக்கிறார். சிவலோகம் அப்படின்னு சொன்னா இந்த என்டையர் பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏதோ கைலாசத்துல உட்காந்துருக்கார் பார்வதியோட சினிமால காட்டுற மாதிரி ஜாலியா, அந்த மாதிரி இல்ல. ஒரு இடத்துல உட்காந்து, நோ லொகேஷன் அட் ஆல், எல்லா இடங்களிலும் எல்லாமாகவும் நிறைந்து இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்ச ரூபமாகவே இருக்கக்கூடிய, அந்த எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, சோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, கோனை மான் அன நோக்கி தன் கூரனை. மான் அன நோக்கி அப்படின்னா மான் மாதிரி பார்க்கிறாளாம். யாருன்னா உமாதேவி. தன் கூரன், கூரன்னா கூறுனா பாகம்னு அர்த்தம். தன்னுடைய ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய அவனை, அந்த சிவனை வர்ணிக்கிற, சிவனை வர்ணிக்கிறது தான் இங்கேருந்தே. தேனையிலேருந்து தேனா இருக்கான், ஆண் நெய்யா இருக்கான், நற்கருப்பன் சாறாக இருக்கிறான், மங்களத்தை தரக்கூடியவனாக இருக்கிறான், உலகத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான், அந்த மான் விழியால் நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். கூரனை குறுகிலேன் நெடுங்காலம். குறுகிலேன்னா என்ன? நான் போய் அடையவே இல்லை. நான் என்ன பண்றேன்னா, நான் எப்பவும் போல படைப்பை பார்க்கிறேன், படைத்தவனை பார்க்க மாட்டேன். நான் அவனை போய் அடையணும். இப்படி இருக்கக்கூடியவனை நான் குறுகிலேன் நெடுங்காலம், ரொம்ப காலமா நான் பண்ணலப்பா. எவ்வளவு அவர் நல்லா படிச்சு உத்தியோகம் பார்த்து, ராஜா நீ போய் குதிரை வாங்கிட்டு வா, கடற்கரையில குதிரையெல்லாம் வந்திருக்கு, நீ போய் குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி, அங்க இந்த இடத்துல ஒரு குருந்த மரம் இருந்து அது என்னை ஈர்த்து அதனடியில் நீ அமர்ந்து என்னை ஆட்கொள்ளும் வரைக்கும் நெடும் காலம், என்னுடைய வாழ்க்கையின் நெடும் காலத்துல நான் இந்த ஊனை இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்பதான் வளர்த்தேன், ஒன்னும் பண்ணல. நான் நல்லா சாப்பிட்டு உடம்ப செமையா வளர்த்து வச்சிருக்கேன், வேற ஒன்னும் பண்ணல. கெடுவேன் உயிர் ஓயாதே. நான் இப்படி செய்யறத விட இதுக்கப்புறமும் நான் பண்ணல அப்படின்னு சொன்னா இந்த உயிர் தேவையே கிடையாது. இந்த உயிர் இருக்கிறத விட இது போகிறதே நல்லது, இது கெடுவேன் அப்படிங்கிற இந்த மாதிரி இறைவனை நன்றாக அனுபவித்து அவர் மீது பக்தி பண்ணறதுக்காகத்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இங்க டேக்கவே. எனக்கு எதுக்காக உடல் கொடுக்கப்பட்டிருக்கு? நான் சும்மா உட்காந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு கிடையாது. இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவனை, சிவபெருமானை, அவனுக்கு இவ்வளவு இது சொல்றார். இதையே என்ன சொல்றார், யாரை கம்பேர் பண்ணி சொல்றாருன்னா, இந்த பக்தி இல்லாதவர்களை பற்றி பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு எதுவும் புரியாது. ஈவன் இஃப் இட் இஸ் இன்ட்ரோடியூஸ்ட், அவங்களுக்கு பக்தி இல்லாததுனால புரியாது. ஆனா அடியார்களாக இருக்கும் பொழுது இந்த சிவபெருமானையே நினைக்காமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் உடலை வைத்துக் கொண்டிருப்பது உலகுக்கே சுமைதான் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அடுத்த பக்கம். ஓய்வு இல்லாதன உவமனில் இறந்தன ஒள் மலர்த்தாள் தந்து
நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நல்ல நெறி காட்டி தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனி காணேன் தீயில் வீழ்கிலேன் தின்வரை உருள்கிலேன் செழுகடல் புகுவேனே. மோர் அண்ட் மோர் பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு அவர் வந்து லிஸ்ட் பண்றாரு. இப்போ நமக்கு ஓய்வு இல்லாதன உவமனில் இறந்தன. ஓய்வு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரெஸ்ட்ங்கிற அர்த்தம் இல்ல. ஓய்வு அப்படின்னா அழிவுன்னு அர்த்தம். அழிவு இல்லாத, அழிந்தே போகாத அப்படின்னு அர்த்தம். உவமனில் இறந்தன. உவமன் அப்படிங்கிறது உவமை அப்படிங்கிறதுனுடைய திரிவு. உவமை உவமை இல்லாதவைகள் இறந்தன அப்படின்னா உவமையே இல்லை. அப்படி எதை ஈக்குவேட் பண்ணி சொல்றது? தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கெல்லாம் மனக்கவலை மாற்றலடை. தனக்கு ஒரு உவமை பொருளே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி யுனிக் அப்படின்னு இருக்கார் பகவான். அப்படித்தான் இருக்கார். ஓய்வு இல்லாதன உவமனில் இறந்தன ஒன்மலர் தாழ் தந்து. ஒன்மலர் தாழ் அப்படின்னு சொன்னா அந்த ஒளி நிறைந்த, என்ன ஒளி நிறைந்த அப்படின்னா ஞான ஒளி நிறைந்த. இந்த தாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒளி வீசக்கூடிய அந்த தாமரை பாதங்களாக அது இருக்கு. ஒளி வீசக்கூடிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை அளித்து எப்படி என்னை ஆட்கொண்டார்? மாணிக்க வாசகரை பொறுத்தின வரைக்கும் திருவடியை கொடுத்து அந்த குருந்த மரத்தடியில் அவருக்கு உபதேசங்கள் செய்து அவரை ஆட்கொண்டார் அப்படின்னு பார்ப்போம். அந்த திருவடிங்கிறது நம்ம நிறைய பார்த்துட்டோம். திருவடிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு கர்ம உபாசனா காண்டம், ஞான காண்டம்னு சொன்னேன். அந்த திருவடிகள் அந்த ஒளி வீசக்கூடிய தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு கொடுத்து நாயில் ஆகிய குலத்தினும் கடைப்படும் என்னை, தன்னை வந்து இன்னதான் அளவுக்கு இறக்குறதுன்னு கிடையாது. நான் என்ன குலமாக இருந்தாலும் என்னுடைய குலமானது நாயினும் கீழான ஒரு குலமாக அது இருக்கு. காரணம் என்ன? நான் சிவபெருமானை வணங்கவில்லை. நான் எந்த குலத்துல பிறந்திருந்தாலும், இங்க குலம் பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த குலத்துல பிறந்திருக்கோங்கிறது பிரச்சனை இல்லை. எந்த நம்மளா வச்சுக்கிறது தான் இந்த உயர்ந்த குலம், தாழ்ந்த குலம், அந்த குலம், இந்த குலம்லாம். ஒரே குலம் தான் இங்க. இறைவனை வணங்குபவர் உயர்குலம், வணங்காதவர் தாழ்குலம், அவ்வளவுதான். அப்படி ஒரு இதுல சொல்றார், அந்த ஒரு அர்த்தத்துல சொல்றார். இவர் குலம் எதுவா வேணா இருந்துட்டு போலாம். ஆனா நான் வந்து உன்னை முழுமையாக வணங்கலை இல்லையாப்பா. அதனால நான் நாயில் ஆகிய அப்படிங்கிற போது நாயினும் கீழாகிய தாழ்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடைப்படும் என்னை. கடைப்படும்னா கடைசியா நிக்கிறேன், லிஸ்ட்லயே லாஸ்ட். யாருக்காவது அனுகிரகம் பண்றதுக்கு நீ ஒரு லிஸ்ட் போட்டேன்னா நான் தான் லாஸ்டா வருவேன். ஏன்னா நான் தான் சரியாவே உன்னை வணங்கவே இல்லை, அதனால நான் தான் லாஸ்டா வருவேன். அதனால அந்த கடைப்படும் என்னை நல்நெறி காட்டி, நீ அந்த மாதிரி ஒரு ஆளை போய் பிக்கப் பண்ணி நீ என்ன பண்ணிருக்கன்னா நல்ல நெறி எது என்று எனக்கு காட்டினார். எந்த நல்ல நெறிங்கிறது எது அப்படின்னா ஞான நெறிதான் நல்ல நெறி. ஞானத்தை கொடுப்பதுதான் நல்ல நெறி. யாருக்குமே ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா பணங்காசு கொடுக்கறது, அவனுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, இதெல்லாம் விட அவனுக்கு ஒரு விஷயத்தை பற்றின அறிவை கொடுக்கறது இருக்கு இல்லையா? அது உலகியல் விஷயத்திலேயே கூட அறிவை பகிர்வது அப்படிங்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு தொண்டு. சுவாமிஜியே நிறைய தடவை சொல்லுவார், நம்மளால வந்து தானம் பண்ண முடியலையே, பணங்காசு இல்லையே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஒருத்தருக்கு நம்ம கிட்ட இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணோம் அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய, அந்ததான் பெரிய ஞானமே. ஆனா யாருக்கு அது ரொம்ப பிரயோஜனமோ அவர்கள் அதனால் உய்வு பெறுவார்கள் அப்படிங்கிறதுனால அதை எல்லாரும் தயங்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இங்கேயும் என்னன்னா இவர் என்ன நல்ல நெறி கொடுத்தாருன்னா ஞான நெறியை கொடுத்தார். எப்படி இந்த உலகத்துல வாழணும், எதுக்கு நீ உன்னை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழணும், உன்னையும் உன்னை படைத்தவனையும் இந்த உலகத்தையும் நன்றாக அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழணும், இதுதான் ஞான நெறி. இதை அவன் காட்டி அருளினான் அப்படின்னா அடுத்தது எப்படி சொல்றார் அவர்? என்ன தாயிலாகிய இன்னருள் புரிந்த, தாயின் உள்ளம் கொண்டு, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே, மாசற்ற ஜோதியே, மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே, தேனார் அமுதே, சிவபுரனே, இதெல்லாம் நம்ம சிவபுராணத்துல பார்க்கிறோம். அப்படி இந்த தாயை காட்டிலும் மேலான தாயுமானவனாக இருக்கக்கூடிய தாயில் ஆகிய இன்னருள் புரிந்த. அம்மா மட்டும்தான் பிரதிபலன் எதிர்பார்க்காம குழந்தைக்கு வந்து சேவகம் பண்ணி கொண்டிருப்பா. வேற யார் பண்ணினாலும் தாயினும் சால பரிந்து. இப்ப கூட அந்த பாட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் நீங்க இல்லையா? பால் நினைந்தூட்டும் அப்படின்ற பாட்டுல வரும், தாயினும் சால பரிந்து. அதனால அந்த தாயாகிய தாயை போன்ற ஒரு கருணையோடு கூட, எதையும் எதிர்பார்க்காத ஒரு கருணையோடு கூட
தாயா ஆகிய இன்னருள் புரிந்த நல்ல ஒரு இனிமையான அருளை எனக்கு நீ புரிந்தாய். என் தலைவனை நனி காணேன். நனி காணேன்னா என்ன அர்த்தம்னா நன்கு நான் பார்க்கல. நான் நனி காணேன், கண்டிலேன். நான் வந்து சரியா பார்க்கவே இல்லை. பார்க்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா அறியறது. நான் அந்த இறைவனை அறிந்து அவனையே சதா நினைத்துக் கொண்டிருப்பதுதான் நனி காணேன். நான் அந்த அப்படிப்பட்ட தலைவனை நான் நனி காணேன். தீயில் அப்படி சரி நான் பண்ணல இல்லையா, நான் எனக்கு பண்ணின ஒரு பெரிய இதுக்கு நான் கைமாறு ஒண்ணுமே பண்ணல. அடுத்த இதுவே கைமாறுதான் அப்படின்னு வரும். அடுத்த செக்ஷனே நமக்கு கைமாறுன்னு ஒரு செக்ஷன் வைக்கிறார். நான் நீ எனக்கு பண்ணினது பெரிய ஒரு உபகாரம் அப்பா, நீ பெரிய ஞானத்தை கொடுத்திருக்க, அதுக்காக நான் வந்து உனக்கு உன்கிட்ட அன்பும் பூணல, உன்னை பத்தி நினைக்கவும் இல்லை, உன்னை நான் வந்து பார்க்கவும் இல்லை. நான் என் வேலையை பார்த்து கொண்டு போறேனா அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாவது கில்ட்டியா நான் ஃபீல் பண்றேனா? இல்ல. அப்படி ஃபீல் பண்ணியிருந்தேன்னா நான் என்ன பண்ணிருக்கணும்னா தீயில் வீழ்கிலேன். நான் என்னுடைய உடம்பை எரிச்சிருந்திருக்கணும். இது யூஸ்லெஸ்ஸா போயிடுச்சு இந்த உடம்பு. ஊனை இருந்து ஓம்புகின்றேன்னு முன்னாடி சொன்னார். நான் இந்த உடம்ப வளர்க்குறேனே உன்னை நினைக்காம அதை நான் வேஸ்ட் எரிச்சிருக்கணும். எரிக்கல. தீயில் வீழ்கிலேன், தின்வரை உருள்கிலேன். தின்வரை அப்படின்னா, தின்வரைனா நல்ல பெரிய திண்டுன்னு இருக்கக்கூடிய மலையாம். நல்ல பெரிய மலையில இருந்து உருண்டு விழுந்திருக்க வேண்டாமா? நானு உனக்கு பக்தி பண்ணலையே அப்படிங்கிற கில்ட்டுனால நான் வந்து எரிஞ்சு போயிருக்கணும், நான் மலையில இருந்து உருண்டு போயிருக்கணும். இதெல்லாம் என்னத்த சொல்றாருன்னா உயிர் இருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்றாரு. எந்தெந்த வழியில எல்லாம் உயிரை போக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அவர். தின்வரை உருள்கிலேன், செழும் கடல் புகுவேனே. செழும் கடல் அப்படின்னா நல்ல வளம் நிறைந்த கடல். செழுமைனா வளமைன்னு அர்த்தம். என்ன வளம் இருக்கு கடலுக்குள்ள? எல்லா விதமான நவரத்தினங்களும் இருக்கு அந்த கடலுக்குள்ள. அப்படி ஒரு பெரிய கடல் இருக்கே, அந்த கடல்லையாவது போய் என்னோட உயிரை விடுறேன். நான் கடல்ல விழல, நான் வந்து தீயிலையும் இறங்கல, நான் மேலேந்து விழவும் இல்லை. ஒரு உயரமான இடத்துல இருந்து நான் பெரிய மலையில இருந்து விழவும் இல்லை. இது 3த்தினால என் உயிர் போயிருக்கலாம். ஆனாலும் இந்த உயிரை ரொம்ப வெள்ளக்கட்டியா வைத்துக்கொண்டு நான் ஓம்பிக் கொண்டு இருக்கிறேன். எப்படி? உன்னை நினைக்காம. நனி கண்டிலேன். அதான் இங்க லைன். நனி கண்டிலேன், உன்னை நினைக்காமலே இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நீ பண்ணினதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப கீழான நிலையில் இருக்கக்கூடிய எனக்கும் கூட நீ ஒரு நாளும் ஒழிந்தே போகாத, ஓமையே இல்லாத உன்னுடைய பெருமை வாய்ந்த அந்த அறிவு இருக்கே, அந்த ஞானம் இருக்கே, அதை தாயை விட சிறந்த ஒரு தயையோடு கூட எனக்கு நீ கொடுத்தாய். ஆனால் உன்னை நான் நினைக்கவே இல்லை. நான் இப்படி நினைக்காததற்காக வருந்தி இந்த உயிரை விடவும் இல்லை. இதுதான் நான் பண்ணின பெரிய தப்பு அப்படிங்கிற மேற்கொண்டிருக்கிற பாடல்கள். நம்ம ஒள் மலர் ழாவா இல்ல ஒன் மலரா? நகரம் ஒள் மலர் ஒளி பொருந்தி. மணி ஆயிடுதா? இப்ப இன்னொரு பாட்டு படிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு இல்ல மண்டே அன்னைக்கு பண்ணலாம். சரி, ஓகே.